உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், என்னாச்சு? ஏன் அவர் இப்படி டல்லா போறாரு? சரியா பேசக்கூட மாட்டேன்றாரு. எனக்கு தெரியாதுடா. டேய், அவர் நம்ம ரெகுலர் கிளையண்ட்ரா. அப்பா கூட பல வருஷமா பழக்கத்தில் இருக்கவரு. இவ்வளோ டல்லா போய் நான் பார்த்ததே இல்லை. உங்ககிட்ட எதுவும் கேட்டாரா? நீ ஏதாவது சொன்னியா? நான் தான் சொல்லலன்னு சொல்றேன்ல. நீங்க வேலையை பாருங்க. ஓகேக்கா. இங்க பாரு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இந்த கடையில் நீ மட்டும் ஆளா? என்ன பண்ற நீ? என்ன மாற பண்ற? வீரா, சும்மா. நீ பேசாம வா. உன்ன கேளு வா. அப்பா வந்தா தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. வா மாறி. அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்காண்டி. அந்த மனுஷன் மூஞ்சிய தொங்க போட்டு போறாரு. கேட்டா பதிலும் சொல்ல மாட்டேன்றான். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இப்ப என்ன எதுக்கு நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? உன்ன கூட சண்டை போடுன்னு சொல்றியா? இல்ல பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? அதுக்கு அவன் தப்பு செஞ்சா வேடிக்கை பார்த்துட்டு சொல்றியா? நான் சொன்னா கொஞ்சம் கேள. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மாறா. வலிமா. வீரா, வா 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 வா. இவ்ளோ நேரம் நீ காணுமேன்னு வாசல்லே நின்னு பாத்துட்டு இப்பதான் வந்த. தோசை போட்டு தரேன், சாப்பிடுறியா? இப்ப வேண்டாமா, அப்புறமா சாப்பிடுறேன். வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு போல இருக்கே. ஆமா, கடையில என்னமா நடக்குது? என் மருமகனையே சுத்தி சுத்தி வர போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்ல இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் கடையில ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கனே. அங்க நடக்கிறதெல்லாம் இங்க இருந்தபடியே பார்த்து தெரிஞ்சுக்குவேன். என்னெல்லாம் பண்றல நீ? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்? நீ லவ் பண்றேன்னு நினைச்சுக்க மாட்டான்? நான் அவனை லவ் தானே பண்றேன். அப்ப அத அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு தெரியாம குழம்பி போய் அவனுக்கு பைத்தியம் புடிச்சுக்க போகுது. பைத்தியம் புடிச்சா பிடிக்கட்டுமா? இது நான்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் வீரா? இப்பவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனா? ஆக்சிடென்ட் விஷயத்துல நடந்த உண்மையை உங்க மருமக இன்னும் என்கிட்ட சொல்லல. அவர் என்னைக்கு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரோ அப்பதான் நானும் ஓப்பனா சொல்லுவேன். அதை விடுமா, பாவம் மாற. அவன் அண்ணனுக்காக ஏதோ நல்லது பண்ணலாம்னு நினைச்சான். அண்ணனுக்காக எல்லா உண்மையும் மறைக்கிறார்ல, அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்டே உண்மையை சொல்லணும். அது உணர வரைக்கும் உங்க மருமகம் புள்ள குழப்பமா தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். நான் லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆனா அந்த லவ்னு அவருக்கு புரியவே புரியாது. நல்லா இருக்கு. என்ன வள்ளிமா, உங்களுக்கே தலை சுத்துதா? கண்டிப்பா. அப்போ கண்டிப்பா உங்க மருமகம் புள்ள தலையும் சுத்துன்னு சுத்தும். என்ன பண்ற? தோசையா? சாமையா பசிக்குது. தோசைதான். இரு இரு இரு. வீரா, நீ இந்த தோசையை திருப்பி போட்டுட்டு சட்னி கரைச்சிரு. சட்னி அவ நல்லா பண்ணுவா, நீ வாடா. இவள நம்பியா விட்டு வர? சட்னில கொஞ்சம் வீக்குத. ஆமா, இது என்ன சட்னி பண்ண போறீங்க? தேங்காய் சட்னி மட்டும் வேணாம், தலை வலிக்கும். தேங்காய் சட்னி சாப்பிட்டா தலை வலிக்கும். எனக்கு வலிக்கும். ஆமா, ஒரு மிக்ஸ்டு சட்னி ஒண்ணு பண்ணுவேல்ல, அத பண்ணு, நல்லா இருக்கும். பண்றேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு சாப்பாடு பத்தா பேச்சா? வேற சிந்தனையே இல்லையா? சும்மா. அதெல்லாம் இருக்கட்டும். நீயே வீரா கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது. எந்த உண்மை? எந்த உண்மையா? அதான்டா, இந்த ஆக்சிடென்ட் பத்தின உண்மைய. அத நான் தான் பண்ணேன், அதுதான் உண்மை. அதான் சொல்லியாச்சுல, வேற என்ன சொல்லணும்? என்கிட்டயே விளையாட்ட காட்டுறியா? அத்தடா நானு. இங்க பாரு, அத ராகவன் தானே பண்ணா. அந்த உண்மைய வீரா கிட்ட சொல்லிட வேண்டியதானே? அத மறந்துருன்னா பல தடவை சொல்லிட்டேன். அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான். பிரச்சனை முடிஞ்சு. இனிமே அது என் லைஃப்ல எப்பவுமே வரப்போறது இல்ல. இதுக்கப்புறம் அதை பத்தி தயவு செஞ்சு பேசாத. எப்படிதான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு திடீர்னு வீராட்ட சொல்ற? அது ஐயோ,
அண்ணன் டீ கிட்டதுடா. உன்கிட்ட பேசி மறந்தே போயிட்டேன். இரு. அத்தையும் ஒரு மாதிரி மார்க்கமா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளை சுத்தி என்னமோ நடக்குது, என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். இங்க பாரு வீரா, என்ன வெறுப்பேத்தணும் நீ உன் லைஃப தொலைச்சிட்டு இருக்க. ஒழுங்கா டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. ஏய், யார் இப்ப டிவோர்ஸ் வாங்க போறா? அக்கா, உன்ன எனக்கு முன்னாடி பிறந்தவ, எல்லாத்துக்கும் சீனியர்னு சொல்லுவல. நான் இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நான் என்ன மனநிலையில இருப்பேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? சுத்த வேஸ்ட் வீரா. ஆட, நீ வேஸ்ட் தான். என் மனசுலாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அத கூட புரிஞ்சுக்காம இருக்க. என்ன சொல்ற நீ? ஆமா, நான் மாறன லவ் பண்றேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ எப்படி அவனை லவ் பண்ண முடியும்? அவன் உன் கழுத்துல கட்டாய தாலி கட்டின வேண்டி அவனை எப்படி நீ லவ் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ பொய் சொல்லாத வீரா. என்ன எங்களெல்லாம் ஏமாத்துறியா? சொல்லு, டபுள் கேம் ஆடுறியா? ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன். சத்தியமா நான் இப்ப மாறன பயங்கரமா லவ் பண்றேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பெல்லாம் நல்ல வேளை மாறன என் கழுத்துல தாலி கட்டிட்டானேன்னு தோணுது. இல்லனா இப்படி ஒரு நல்ல புருஷனை என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணிருப்பேன்ல. போடி. இப்படியெல்லாம் சொன்னா நான் வெறுப்பாயிடுவேனா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா நடிச்சிட்டு, அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போறதுக்கு என்ன வழியோ அத பாரு. அவன் கூடலாம் உன்னால வாழ முடியாது வீரா. சொல்றத கேளு. லூசு, சொல்லிட்டே இருக்கல, திரும்ப திரும்ப நீ வேற ஏதோ பேசிட்டு இருக்க. எல்லாத்தையும் விளையாட்ட எடுத்துப்பியா? ஒரு விட்டு ஒரு வந்து இப்ப பாரு மாறா. ஆ? நில்லு வரேன். என் ஹஸ்பண்ட பாத்துட்டு வரேன். ஏய், இது எதுக்குடி? மக்கள் இருக்காங்களா? ஓ, as usual ஆக்டிங் தான். நீங்க நினைக்கிற மாதிரி லவ் தான். சீ. இப்ப எது கட்டி பிடிச்ச? எனக்கு தோணுச்சு கட்டி பிடிச்சா. இல்ல, இது நம்ம கிளாரிஃபை பண்ணியே ஆகணும். இந்தா வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.